ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் தக்காளி சாப்பாடு தாங்க செய்ய போகிறேன். அதுக்கு வந்து நான் ஒரு 1.25 டம்ளர் சாப்பாட்டு அரிசி ஒரு 20 நிமிஷமாக ஊற வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு, பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயங்க நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன், 4 பச்சை மிளகா, அப்புறம் இது வந்து காஷ்மீர் சில்லி மிளகா ஒரு 5 வந்து சுடுதண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. தக்காளி வந்து கொஞ்சம் ஓரளவு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 5 தக்காளி குட்டியாக கட் பண்ணது, கொஞ்சம் புதினா மல்லித்தழை, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம தேவைக்கேற்பங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்தாச்சு. தக்காளி வந்து ஏன் இப்படி அடித்து போடுறோன்னா சீக்கிரம் வணங்கி வந்துடும். இப்போ நான் வந்து ஊற வச்சுருந்தேன் அந்த மிளகாவை போட்டுக்கிறேன், அதோடையே தக்காளியும் போட்டுக்கிறேங்க. டக்குன்னு சீக்கிரமாக வணங்கி வந்துடுங்க. ஒரு சில குழந்தைங்க தக்காளி முழுசாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க இல்லைங்களா, அதனால் நான் இந்த மாதிரி அடித்து போடுவேன். உங்களுக்கு வந்து எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் வச்சாச்சுங்க. ஒரு 4 டீஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் நல்லா காஞ்சதும் இப்போ வந்து ஆயில் ஒரு 4 டீஸ்பூன், ஒரு 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேங்க. இதை தாளிக்கிறதுக்கு ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டைத்துண்டு, ஒரு கல்பாசி, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு 3/4 டீஸ்பூன் சோம்பு. இந்த சோம்பு எதுக்கு போடுறோன்னா, சோம்பு வந்து நல்லா ஃப்ளேவர் கொடுக்குங்க, சாப்பாடு சூப்பராக இருக்கும், வீடே மணக்கும்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ கருவேப்பிலை வந்து கொஞ்சமாக போட்டாச்சுங்க. கமகமன்னு இருக்குங்க. இப்படி நான் செய்கிற ஸ்டைலில் நீங்கள் செய்கிற எப்போ ஒரே மாதிரியே செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள், இது சூப்பராக இருக்கும். வெங்காயமும் அந்த பச்சை மிளகாவும் போட்டாச்சுங்க. போட்டு இப்போ நல்லா இலக்கி விட்டுக்கலாம். நல்லா வணங்கினதும் நான் வந்து கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க, ஒரு 3/4 டீஸ்பூன் போல். அந்த கடலைப்பருப்பு இந்த வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் இந்த கடலைப்பருப்பு அதில் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு ஊற வச்சும் சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி ஊற வைக்கல, அப்படியே தாங்க போட்டிருக்கேன். இந்த எண்ணெயோடு நல்லா வதங்கி வெந்து வந்துடும். நல்லா அதோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க வெங்காயத்தோட. இந்த பக்கம் வந்து நான் தக்காளியை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். அரைச்சி எடுக்காமல் துண்டாடமாக போட்டு வணக்கி செய்கிற மாதிரி இருந்தாலும் செஞ்சிடலாம். இந்த மாதிரினா டக்குன்னு வணங்கி வந்துடும், அதுக்கு தான் இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. அப்புறமா அதுக்கு தேவையான மசாலெல்லாம் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள், காரத்துக்கு தகுந்த மாதிரி 1 டீஸ்பூன் மிளகாப்பொடி, கொஞ்சம் ஒரு 3/4 டீஸ்பூன் மல்லிப்பொடி. இது எல்லாத்தையுமே போட்டாச்சு. இந்த மசாலா ஐட்டத்தோட இந்த வெங்காயம் எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வணக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவு நல்லா சேர்த்து வச்சு நல்லா வணக்கிக்கணும். வணக்கிட்டு இப்போ நான் தக்காளி பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதையும் இதோட போட்டுக்கிறேன். நம்ம வந்து இந்த ஃபுட் கலரில் எதுவும் ஆட் பண்ணல, அதனால நான் காஷ்மீர் சில்லி போட்டால் கொஞ்சம் கலர் கூட கொடுக்கும் இல்லைங்களா, அதனால தான் நான் அதை ஊற வச்சு இப்போ அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், தக்காளி நம்ம போட்டாச்சு இல்லைங்களா, தக்காளி போட்ட தடமே இல்லை. நல்லா பாருங்கள், அதோடு நல்லா குக்கிங் ஆகி சேர்ந்து வந்துடும். இப்போ தக்காளியோட பச்சை வாசம் மட்டும் நம்மளுக்கு போகணும். ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா விட்டுட்டு அந்த பச்சை வாசம் எல்லாம் போய் நல்லா சுண்டி வரும் பாருங்கள். அந்த ஸ்டேஜில் மல்லி இலை, புதினா இலை 2ம் போட்டாச்சு. போட்டு அதையும் சேர்த்து இப்போ நல்லா வணக்கி விட்டுக்கலாம். சுத்தமாகவே இப்போது தக்காளியோட பச்சை ஸ்மெல்லு போயிடுச்சு. இப்போ நல்லா இலக்கி விட்டாச்சுங்க. இப்போ நம்ம அரிசி வந்து நல்லா ஊறிச்சு இல்லைங்களா, இப்போ வந்து அதை நல்லா வடித்து எடுத்துகிட்டு இப்போ அரிசியை இதில் போட்டுக்கலாம் குக்கரில். இது வந்து நார்மலாக பாத்திரத்துலேயும் நம்ம வைக்கலாங்க, தம் கொடுத்தும் செய்யலாம். நான் வந்து ஸ்கூலுக்கு டைம் ஆயிரும் இல்லைங்களா, அதனால் டக்குன்னு இது ஈஸியாக செஞ்சிடலான்னு நான் குக்கரில் வச்சுருக்கேன். இப்போ அரிசி போட்டாச்சுங்க. இப்போ போட்டுட்டு தண்ணி வந்து நார்மலாக நான் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வைப்பேன். இது வந்து கூடவே ஒரு 3/4 டம்ளர் எக்ஸ்ட்ரா வைக்க போகிறேன். இப்போ நான் 1.25 எடுத்திருக்கேன் இல்லைங்களா, அப்போ நம்ம ஈக்குவல் கனெக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு 3/4 டம்ளர் மட்டும் அதிலேருந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். இப்போ கல்லுப்பு தேவையான அளவு போட்டாச்சுங்க. இப்போவே உடனே குக்கர் விசில் போட வேண்டாம், கொஞ்சம் நல்லா கொதி வரும் பாருங்கள். இப்போ கொதி வந்துருச்சு இல்லைங்களா, இந்த ஸ்டேஜில் குக்கர் விசில் போட்டு வச்சுக்கலாம். போட்டு வச்சுட்டு நீங்கள் நார்மலாக சாப்பாட்டுக்கு நீங்கள் எவ்வளோ விசில் வைப்பீங்களோ அந்த அளவு வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு 3 விசில் விட்டுருக்கேங்க, அதிலே சூப்பராக வெந்து வந்துருச்சு. அவ்வளோதாங்க, அருமையான நம்மளுக்கு தக்காளி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. பாய்.